உழைப்புங்கிறது ரொம்ப அதிகம். மக்களுடைய உழைப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா இதுல கிடைக்கக்கூடிய வருமானம்னு இருக்குல்ல, ஒரு பொருளை உருவாக்குறோம், ஒரு 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 மிக்சியை வந்து உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தன் இருக்கிறான். அது போக உழைப்புங்கிறது அதிகமான அதில் நிறைய பேருடைய உழைப்பு இருக்கு. ஆனா அந்த உழைக்கிறவனுக்கெல்லாம் எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு பொருளை விற்கும் போது ஒரு 100 ரூபாய் எடுத்துப்போமே, ஒரு 100 ரூபாய், இந்த ஒரு பொருள் 100 ரூபான்னு வச்சுக்கோமே, அந்த 100 ரூபாயில 90 ரூபாவை, சீரியஸ்லி 90 ரூபாவை அந்த முதலாளி எடுத்துப்பான். 10 ரூபா இருக்குது. அந்த 10 ரூபால 9 ரூபாவை அந்த மேல் மட்டத்துல கண்காணிப்பு, அப்புறம் பெரிய அந்த மேல் பதவிகள்ல இருப்பான்ல, உழைப்புல இல்ல, அத சும்மா பாக்குறது, அந்த பதவியில இருக்கிறான்ல அவன் எடுத்துப்பான். மிச்சம் 1 ரூபா இருக்கு பாரு, அந்த 1 ரூபாவை தான் அந்த உழைப்பாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்குறான். 0.5%